இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது CBSE 7th ஸ்டாண்டர்ட் உடைய ஃபர்ஸ்ட் போயம் ஹம் பஞ்சி உன்முக்த் காகன் கே. ஹம் மீன்ஸ் வி, நம்மன்னு அர்த்தம். ஹம் பஞ்சி இஸ் த பேர்ட்ஸ். உன்முக்த் மீன்ஸ் ஃப்ரீ, ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறது. காகன் மீன்ஸ் ஸ்கை, வானம் இருக்கு இல்லையா, காகன் கே. தட் மீன்ஸ் நான் வானத்துடைய, நாங்களாம் யாரு, ஃப்ரீ பேர்ட்ஸ் ஆஃப் த ஸ்கை, நாங்கள் வானத்துடைய ஃப்ரீ பேர்ட்ஸ் அப்படிங்கிறத இந்த போயம். हम पंछी उन्मुक्त गागन के पिंजरबंद नगा पाएंगे. हम மீன்ஸ் வி, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஹம்னா வி, நாங்கள் அப்படின்னு அர்த்தம். பஞ்சி மீன்ஸ் பேர்ட்ஸ், பறவைகள். உன்முக்த் மீன்ஸ் ஃப்ரீயா இருக்கிறது, ரொம்ப எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாம இருக்கிறத உன்முக்த். காகன் மீன்ஸ் வானம், ஸ்கை. ஹம் பஞ்சி உன்முக்த் காகன் கே, நாங்க யாரு, நாங்க வந்து ஃப்ரீ பேர்ட்ஸ். யாருடைய, இந்த வானத்துடைய ஃப்ரீ பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிஞ்சர்பந்த் நகா பாயேங்கே. பிஞ்சர்பந்த் மீன்ஸ் தட் அந்த கூண்டு, கேஜ் சொல்லுவோம் இல்லையா, அந்த பறவையை அடைச்சு வைக்கிற கூண்டு. பிஞ்சர்பந்த் நகா பாயேங்கே. கா மீன்ஸ் சிங், பாடுறது. நாங்க என்ன பண்ண மாட்டோம், ந இஸ் த நெகட்டிவ் வேர்டு. நகிமத், இது மூணும் நெகட்டிவ் வேர்டு. ஸோ நாங்க பாட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பிஞ்சர்பந்த் நகா பாயேங்கே, நாங்க என்ன பண்ண மாட்டோம், பாட மாட்டோம். எங்க, பிஞ்சர்பந்தில், அந்த கூண்டுல நாங்க பாட மாட்டோம், எங்களால ஃப்ரீயா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கனக் தீலியாங் சே டக்ராக்கர். கனக் மீன்ஸ் கோல்டன் அர்த்தம், ரொம்ப கோல்டு, தங்கத்தால ஆன. தீலியாங் மீன்ஸ் அந்த கம்பிகள், அந்த தங்க கம்பிகள்னால அந்த கூண்டை எதால ஆயிருக்கும், தங்கத்தால ஆயிருந்துச்சுன்னா தங்க கம்பிகள்ல சே டக்ராக்கர்னா மோதுறது, பம்ப் ஆகுறது. ஏதாவது அந்த பேர்ட்ஸ் வந்து தங்க கம்பியில வந்து மோதி புல்கித் பங்க் டூர் ஜாயிங்கா. புல்கித்னா ரொம்ப சந்தோஷமா ஃப்ரீயா இருக்கிறது, எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாம இருக்கிறத புல்கித்னு சொல்லுவோம், சந்தோஷமா இருக்கிறது. புல்கித் பங்க் மீன்ஸ் அதோடைய ரெக்கைகள். பங்க்னா ஃபெதர்ஸ், அதோட ரெக்கைகள், அந்த ஃப்ரீயா இருக்கிற அந்த ஃபெதர்ஸ். டூர் ஜாயேங்கே. டூட் மீன்ஸ் பிரேக், என்ன ஆயிடுது, உடஞ்சிருது. அந்த தங்க கம்பிகள்ல பட்டு அதோடைய அந்த சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த பங்க், அதோடைய ரெக்கைகள் வந்து என்ன ஆயிடுது, உடஞ்சு போயிருது. हम बगता जल पीने वाले मर जाएंगे भूखे प्यासे. हमना வீண் பார்த்தோம் இல்லையா, நாங்கள். பகுதா ஜல் மீன்ஸ் தண்ணீர் அர்த்தம். பகுதா மீன்ஸ் ஃப்ளோயிங், அதாவது பாஞ்சு ஓடிட்டு இருக்கிற அந்த தண்ணீரை, அதாவது ஆறு, இந்த மாதிரி குளம், இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய தண்ணீரை. பீனே வாழைனா ஒன் ஹூ ட்ரிங்க்ஸ், யார் குடிப்பாங்களோ அவங்கள பீனே வாழைன்னு சொல்லுவோம், ட்ரிங்கர்ஸ். ஹம் பகுத்தே ஜல் பீனே வாழை, நாங்களாம் எந்த தண்ணி குடிக்கிறவங்க, நாங்களாம் ஓடுற தண்ணிய குடிக்கிற மக்கள், அந்த குடிக்கிற பேர்ட்ஸ். மர் ஜாயேங்கே பூக்கே பியாசே. மர் மீன்ஸ் டெத், இறந்து போறது. மர் ஜாயேங்கே, அதாவது நாங்க என்ன பண்ணிடுவோம், இறந்துருவோம். எப்ப, பூக்கே பியாசே, எதனால, பூக்கே மீன்ஸ் பசினால. பூக்கே மீன்ஸ் பசி. பியாசே மீன்ஸ் தாகம். எங்களுக்கு என்ன ஆயிரும், பசினாலையும் தாகத்தினாலையும் நாங்க என்ன பண்ணிடுவோம், இறந்துருவோம். எங்களை கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சிங்கன்னா நாங்க பசினாலையும் தாகத்தினாலையும் இறந்துருவோம். நாங்களாம் யாரு, அந்த ஓடுற தண்ணியை குடிக்கிற ஜீவன்கள், அந்த மாதிரி சொல்லுது. கஹி பலி ஹை கட்டுக் நிபௌரி கனக் கட்டோரி கி மைதாசேன். கஹி பலி மீன்ஸ் வெல், எங்களுக்கு கரெக்டா இருக்கு, எங்களுக்கு குட், எங்களை பொறுத்த வரைக்கும் அது எப்படி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. கஹி பலி ஹை கட்டுக் நிபோரி, எது ஓகேவா, கட்டுக் மீன்ஸ் அந்த பிட்டர், கசப்பான. நிபோரி மீன்ஸ் அந்த வேப்பம்பழம் சொல்லுவோம் இல்லையா, அந்த நீம் மரத்துல இருக்கிற பழம் எவ்வளோ கசப்பா இருக்கும், இருந்தாலும் எங்களுக்கு என்னவா, அந்த கட்டுக் நிபோரி கூட எங்களுக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேர்ட் சொல்லுது. எதை விடையா, கனக் கட்டோரிக்கு மைதாசே, எதை விட அப்படின்னு கேட்டீங்கன்னா கனக் மீன்ஸ் கோல்டன், ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. கனக் மீன்ஸ் அந்த தங்கத்தால ஆன. கட்டோரினா அந்த பவுல், கட்டோரி மீன்ஸ் பவுல். அந்த தங்கத்தால ஆன கிண்ணத்துல நீங்க என்ன வச்சீங்கன்னா மைதா இஸ் அ ஃப்ளோர். நீங்க ஏதாவது எங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு மாவு, இந்த மாதிரி எது வச்சாலும் சரி, அதை விட எங்களுக்கு எது ஓகே, கட்டுக் நிபோரி, அந்த வேப்பம்பழமே எங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி
பலி பலி மீன்ஸ் சிறந்ததுன்னு அர்த்தம். எங்களுக்கு அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? அந்த பேர்ட்ஸ் சொல்றாங்க. स्वर्ण श्रृंखला के बंधन में अपनी गति उड़ान सब भूले. स्वर्ण स्वर्ण मीन्स गोल्डन, அதேதான் தங்கம். ஸ்ரிங்லா ஸ்ரிங்லா மீன்ஸ் அந்த சங்கிலி, அந்த செயின். அந்த ஸ்வர்ண ஸ்ரிங்லா நீங்க என்ன பண்றீங்க? எங்களை தங்கத்தால ஆன சங்கிலியால கே பந்தனா பந்தனா மீன்ஸ் கட்டி வைக்கிறது. பந்தனா மீன்ஸ் பிணைப்பு. பந்தனாமே நீங்க என்ன பண்றீங்க? எங்களை தங்க சங்கிலியால கட்டிடுறீங்க. அதனால எங்களுக்கு என்ன ஆயிடுது? அப்படி கதி கதி மீன்ஸ் ஸ்பீடு, அதோடைய வேகத்தையும், உடான் உடான் மீன்ஸ் ஃப்ளைட் பறக்கிற அதோட திறமையையும், சப்பு பூலே சப்பு சப்பு மீன்ஸ் ஆல் எல்லாத்தையுமே நாங்கள் என்ன பண்ணிடுறோம்? பூலே பூலே மீன்ஸ் மறந்துடுறது. பூல் மீன்ஸ் மறந்துடுறது. நீங்கள் எங்களை அந்த தங்க சங்கிலியால் கட்டிடுற வாசி நாங்கள் என்ன பண்ணிடுறோம்? அப்படி கத்தி எங்களுடைய வேகத்தையும் சரி, உடான் உடான் மீன்ஸ் அது எங்களோட பறக்கிற திறமையும் சரி நாங்கள் என்ன பண்ணிடுறோம்? பூலே மறந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த பறவைகள் நம்ம கிட்ட சொல்லுது. பஸ் சப்னோ மே தேக் ரஹே ஹை தரு கி ஃபுனகி பர்கே ஜூலே. பஸ் பஸ் மீன்ஸ் ஜஸ்ட் நாங்கள் என்னதான் பண்ணுறோம்? சப்னே தேக் ரஹே ஹை. சப்னே மீன்ஸ் ட்ரீம்ஸ். கனவுல மட்டும்தான் என்ன பண்றோம்? தேக் மீன்ஸ் பார்க்கறது. நாங்கள் கனவுல மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எதை பார்க்குறோம்? தருக்கி ஃபுனகி பர்கி ஜூல். தரு மீன்ஸ் அதோட மரம், அந்த ட்ரீஸ் எல்லாமே தருன்னு சொல்லுவோம். தருக்கி ஃபுனகி மீன்ஸ் பிரான்ச்சஸ், அந்த கிளைகள் இருக்கும் இல்லையா, அதை ஃபுனகின்னு சொல்லுவோம். பர்கே ஜூலே மீன்ஸ் விங். நம்ம ஊஞ்சல் ஆடுவோம் இல்லையா, அதை ஜூலே சொல்லுவோம். தருக்கி ஃபுனகி பர்கே ஜூல். அந்த பிரான்ச்சஸ்ல அந்த பறவைகள் உட்கார்ந்துருக்கும் போது அந்த பிரான்ச்சஸ் ஆடும் இல்லையா காத்துல, அது அதுக்கு எப்படி இருக்கான்? ஜூலே, அந்த ஊஞ்சல் மாதிரி அதுக்கு தெரியுதான். அதை எதுல மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியுது? இந்த சொப்னா, அந்த கனவுல மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்? அவங்கள கூண்டுல போட்டு அடைச்சிடுறோம். அதனால அவங்களால கனவுல மட்டும்தான் அந்த பிரான்ச்சஸ்ல உட்கார்ந்து ஊஞ்சல் ஆடுற இதை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐசே தே அர்மான் கி உடுத்தே நீலே நப் கி சிமா பானே. ஐசேத்தே மீன்ஸ் அதே மாதிரி அர்மான் மீன்ஸ் எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? அர்மான் மீன்ஸ் ஆசைகள். ஐசேத்தே அர்மான் கி உடுத்தே அவங்களோட என்ன ஆசை அப்படின்னா உடுத்தே மீன்ஸ் ஃப்ளை பண்றது, பறந்து போய். நீலே நப் நீலே மீன்ஸ் நீல கலர்ல இருக்கிறது, ப்ளூ கலர். நப் மீன்ஸ் வானம், அந்த நீல வானத்தோடைய கி சிமா மீன்ஸ் லிமிட், அதோடைய எல்லைய பானே மீன்ஸ் அடையிறது, டு கெட். அந்த எல்லையை நாங்கள் என்ன பண்ணிடணும்? அடைஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. எங்களுக்கு என்ன ஆசை இருக்கு? அர்மான் மீன்ஸ் ஆசை. எங்களோட டிசைர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடுத்தே நீலே நபுக்கி சிமா பானே, பறந்து போய் அந்த நீல வானத்துடைய எல்லையை அடையிறது தான் எங்களுடைய ஆசை அப்படின்னு சொல்லி அந்த பறவைகள் சொல்லுது. லால் கிரன்சி சோஞ்ச் கோல் சுகுத்தே தாரக் அனார்கே தானே. லால் மீன்ஸ் ரெட் கலர், அந்த சிவப்பு நிறத்துல இருக்கிற கிரன்சி சோஞ்ச் கோல். கிரண் மீன்ஸ் அந்த நம்ம சூரியனை சூரியனோட ஒளியை கிரண் சொல்லுவோம் இல்லையா, அந்த கிரண் அந்த சூரிய ஒளி மாதிரி அதோடைய சிவப்பா, அந்த அளவுக்கு சிவப்பா இருக்கான். அதோடைய என்ன சிவப்பா இருக்கு? சோஞ்ச் மீன்ஸ் அழகு. அதோடைய அந்த மூக்கு இருக்கும் இல்லையா, அழகு. அது எப்படி இருக்கான்? அந்த சூரிய கிரகணம் மாதிரி சிவப்பா இருக்கான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதோடைய அந்த அழகை வச்சு கோல் மீன்ஸ் திறந்து ஓபன் பண்ணி, சூக்தே மீன்ஸ் அதை பிடிச்சிக்கிறது, விழுங்குறது, அதை முழுங்குறது, விழுங்குதல். சூக்தே மீன்ஸ் விழுகுதல். தாரக் அனார்கே தானே, அது எதை விழுங்கணும் அப்படின்னு கேக்குதுன்னா தாரக் அனார். தாரக் மீன்ஸ் ஸ்டார்ஸ், அங்க நட்சத்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை தாரக்குன்னு சொல்லுவோம். அனார் அதை எது கூட கம்பேர் பண்றாங்கன்னா, அனார் பொமக்ரானேட் இருக்கு இல்லையா, நம்மளுடைய அந்த மாதுளை பழத்துல சின்னதா இருக்கும் இல்லையா, அந்த இதை ஸ்டார்ஸோட கம்பேர் பண்றாங்க. அந்த ஸ்டார்ஸ் அது விழுங்கணுமா? எது மாதிரியா? அனார் மாதிரி, அந்த பொமக்ரானேட் மாதிரி அது விழுங்கணுமா? தானே மீன்ஸ் சீட்ஸ். அந்த பொமக்ரானேட்டோட சீட்ஸ் மாதிரி அந்த ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் யார் விழுங்கணும்னு ஆசைப்படுறாங்க? அந்த பறவைகள் விழுங்கணும்னு ஆசைப்படுறாங்க. எப்படி? அதோடைய அழகான அந்த சிவப்பா இருக்கக்கூடிய அந்த பீக்ஸ் அழகை ஓபன் பண்ணி, கோல் மீன்ஸ் ஓபன் பண்ணி அந்த நட்சத்திரங்களை விழுங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுதான்.
होती सिमाहीन श्रुतिज से इन पंखों की होड़ होड़ी होती सिमाहीन சிமா மீன்ஸ் லிமிட்னு பார்த்தோம் இல்லையா சிமாஹீன் ஹீன் மீன்ஸ் இல்லைன்னு அர்த்தம் நெகட்டிவ் வேர்டு தான் அதுவுமே சிமாஹீன் அப்படின்னா எல்லையற்ற முடிவே இல்லாத ஸ்ருதிஜ் மீன்ஸ் அந்த அடிவானம் சொல்லுவோம் இல்லையா அந்த வானமும் நம்மளுடைய பூமியும் மீட் பண்ணுற ஒரு இடம் எர்த்தும் ஸ்கையும் மீட் பண்ணுற ஒரு இடம் அதாவது வானத்துடைய எல்லை வந்து முடிகிற இடம் அதை ஸ்ருதிஜ்னு சொல்லுவோம் ஸ்ருதிஜ் சே இன் பங்கோங்கி ஹோடு ஹோடி மீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பிட் பை பிட்டா எல்லா இடத்துலையும் டச் பண்ணியிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா பண்றத ஹோடி சொல்லுவோம் பங்கோ மீன்ஸ் அதோடைய ரெக்கைகள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா அதோடைய ரெக்கைகளை நம்ம பங்கோன்னு சொல்லுவோம் ஹோத்தி சிமாஹின் ஸ்ருதிஜ் சே இன் பங்கோங்கி ஹோடி அதுக்கு என்ன ஆசையா அந்த எல்லையே இல்லாத அந்த ஸ்ருதிஜ் இருக்கு இல்லையா அந்த அடிவானத்தை எல்லா இடத்தையுமே என்ன பண்ணியிருக்கணும் அது பங்கம் அதோடைய ரெக்கையோட உதவினால எல்லா இடத்துக்கும் அது போயிருக்கணும் ஒரு இடத்த கூட விட்டுறாம ஒரு இடையும் பிட் பை பிட்டா எல்லா இடத்துக்கும் அது போய் பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது அந்த பறவையோடைய ஆசையாம் யா தோ ஸ்ருதிஜ் மிலன் பஞ்சாத்தா யா தந்தி சான்சோங்கி டோரி யாத்தோ அப்படின்னா இல்லை என்றால் அப்படின்னு அர்த்தம் அப்படி முடியல அப்படின்னா என்ன முடியல அப்படின்னா ஸ்ருதிஜ் மிலன் பஞ்சாத்தா ஸ்ருதிஜ் அந்த அடிவானத்தோட எல்லை இருக்கு இல்லையா அதை மிலன்னா மீட் பண்றதுன்னு அர்த்தம் நான் ஒருவேளை அந்த ஸ்ருதிஜை சந்திக்கல அப்படின்னா பஞ்சாத்தா ஒருவேளை சந்திக்க முடியாம போயிருது அப்படின்னா யா அப்படி முடியலைன்னா என்ன பண்ணிருக்காங்க தந்தி மீன்ஸ் அதோடைய கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஸ்ட்ரெச் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றோம்னு சொல்லுவாங்க இல்லையா அதை தனித்துன்னு சொல்றாங்க சான்சோங்கி டோரி சான்சோ மீன்ஸ் அதோடைய மூச்சு பிரீத் அதான் சான்சோன்னு சொல்லுவோம் சான்சோங்கி டோரி மீன்ஸ் அதோடைய மூச்சு பிரேக் ஆகுது அதோட மூச்சு நிக்கிறது ஒண்ணு என்ன பண்ணுவாங்களா அந்த ஸ்ருதிஜ் வரைக்கும் போய் மீட் பண்ணிட்டு வரணும் அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய மூச்சு என்ன ஆயிடணும் நின்றணும் அப்படிங்கிறது அந்த பறவையோடைய ஆசையா नीड न दो चाहे टहनी का आश्रय சின்ன பின்னக்கர் டாலே நீடு மீன்ஸ் அதோடைய நெஸ்ட் அந்த கூடு இருக்கு இல்லையா அதை நீடுன்னு சொல்லுவோம் நீடுன்னா தோ நா இஸ் த நெகட்டிவ் வேர்ட் ரைட் நாங்கிறது நெகட்டிவ் வேர்ட் நகி மத் ஸோ நான் வந்து கொடுக்காதீங்க தோ மீன்ஸ் கிவ்னு அர்த்தம் கொடுங்கன்னு அர்த்தம் தோன்னு வந்தனால கொடுக்காதீங்க நீடு தோ எங்களுக்கு என்ன கொடுக்காதீங்க நீங்க வந்து ஒரு நெஸ்ட் ஒரு இருக்கிறதுக்கான இடத்த நீங்க கொடுக்காதீங்க சாஹே டஹ்னிகா ஆஸ்ரியம் சாகேன்னு மீன்ஸ் வாண்ட் எங்களுக்கு என்ன தேவை எங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா டஹ்னிகா ஆஸ்ரிய டஹனி மீன்ஸ் பிரான்ச்சஸ் அந்த கிளைகள் இருக்கு இல்லையா மரத்தோட கிளைகள் இருக்கு இல்லையா ஆஸ்ரிய மீன்ஸ் ஷெல்டர் அங்க தங்குறது தான் எங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு தங்குற இடம் தான் எங்களுக்கு வேண்டும் கிளைகள் தான் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பேர்ட்ஸ் சொல்றாங்க சின்ன பின்ன கர் டாலே நீங்க ஆனா என்ன பண்ணிடுறீங்க அந்த பிரான்ச்சஸை சின்ன பின்ன தட் மீன்ஸ் broken apart என்ன பண்ணிடுறீங்க உடைச்சிடுறீங்க கர் டாலே மீன்ஸ் நீங்க செஞ்சிடுறீங்க அதை என்ன பண்ணிடுறீங்க அந்த பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு இல்லாம ஆக்கிடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க லேக்கின் பங்க் தியே ஹை லேக்கின் மீன்ஸ் பட் ஆனால் அப்படின்னு அர்த்தம் லேக்கின் மீன்ஸ் பட் பங்க் தியே ஹை பங்க் மீன்ஸ் விங்ஸ் எங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டுள்ளது பங்க் அது எங்களுக்கு வந்து விங்ஸ் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அந்த கடவுளால எங்களுக்கு ரெக்கைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க தோ மீன்ஸ் பட் ஆனா நீங்க என்ன பண்ணிடுறீங்க ஆக்குல் உடான் மே விகன்ன டாலே ஆக்குல் மீன்ஸ் நல்லா ஸ்மூத்தா இருக்கிறது ஆக்குல் உடான் மீன்ஸ் ஃபிளைட் பறக்கிறது ஆக்குல் உடான்னா எங்களுடைய ஸ்மூத்தான அந்த ஃபிளைட் எங்களோட ஸ்மூத்தா அந்த பறக்கிற ஒரு திறமைய ஸ்மூத் ஃபிளைட்னு அர்த்தம் ஆக்குல் மீன்ஸ் மென்மையான பறத்தல் மே விகன் மீன்ஸ் அதோட தடை டிஸ்டர்பன்ஸ் விகன் ந டாலே எங்களுக்கு ஒரு தடையாத ந டாலே மீன்ஸ் புட்டு வைக்கிறது ந டாலே மீன்ஸ் வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு ஒரு தடையாத வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி பறவைகள் நம்ம கிட்ட கேட்கிற மாதிரி இந்த போயமை எழுதியிருக்கிறாங்க இந்த போயம் எழுதினது சிவமங்கல் சிங் சுமன் இப்படி இந்த ஆத்தர் தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த போயமை எழுதியிருக்கிறாங்க பறவைகளை பத்தி இந்த போயம்ல சொல்லியிருக்கிறாங்க பறவைகளோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க ஓகே